நம்ம கண்டினியூஸாக மிஷின் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கீழே ஆயில் டேங்க்ல இருந்து மிஷின் ஃபுல்லாக ஆயில் சர்க்குலேட் ஆகும். ஹை யூசேஜ்னால இந்த ஆயிலோட லெவலும் ரெடியூஸ் ஆகும், கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ 6 months ஒன்ஸ் இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணால் மிஷின் குட் கண்டிஷன்லேயே மெயின்டைன் ஆகும். ஸ்டிச் பண்ணுறப்ப வர அந்த சின்ன சின்ன த்ரெட்ஸு, சம்கீஸ், கிளிட்டர்ஸ் இதெல்லாம் மிஷின் ஃபுல்லாக இப்படி உள்ளே இருக்கும். இதெல்லாம் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஆயிலோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, லெவலும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆயிலை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆயில் ட்ரெயின் ஆகிற பிளேஸில் ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ இருக்க பிளேஸில் ஒரு மேக்னெட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கீழே அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். நான் ஆயில் சேஞ்ச் பண்ணி நியர்லி 1 year கிட்டேயே ஆயிடுச்சு. அதனால் இந்த டேங்க்கில் ஒரு திக் லேயர் க்ரீஸ் மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் ஆயில் பம்ப். இதுவும் இந்த த்ரெட்ஸும் தான் மிஷினில் ஃபுல்லாக ஆயிலை சர்க்குலேட் பண்ணும். இந்த ஆயில் பம்பில் இருக்கிற ஃபில்டரில் ஆயில் திக்காக ஒரு லேயர் க்ரீஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால மிஷின் ரன் பண்ணும்போது ஆயில் சைட் விண்டோல எனக்கு ஆயில் ஃப்ளோவே காமிக்கல. இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளேயும் திக் லேயரா கிரீஸ் மாதிரி ஆயில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. டேங்க்ல இந்த கிரீஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு கிளாத் வச்சு கிளீனா வைப் பண்ணிட்டேன். இப்படியே கிளீன் பண்றது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கூட பாடி பார்ட்டை கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த டேங்கை இப்படி ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேக்னெட்டையும் ஸ்க்ரூவே வச்சு அந்த ட்ரெயினை க்ளோஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் போர் பண்ணி லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இந்த ஹை லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் ஆயில் போர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மிஷினை மீடியம் ஸ்பீட் செட்டிங்ல வச்சு ரன் பண்ணும்போது இந்த ஆயில் சைட் விண்டோல ஆயில் ஃப்ளோ நல்லாவே தெரியும். நீங்களும் உங்க மிஷினுக்கு ஆயில் சேஞ்ச் பண்றதை மறந்துடாதீங்க.